நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்ததை யாராவது விஐபி சொல்லியிருப்பாங்க. கேஸை சார்ஜ் போட்டதால இதை நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு அனுப்புவேன். சார், உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது? பாலா, பயப்படாத. இவரு எங்க அண்ணன் தான், சிஐ கோபிகிருஷ்ணன். உங்களுக்கு எப்படி? அகிலா தான் கால் பண்ணி சொன்னான். இந்த ஆளை தான் கஸ்டடியில் எடுத்தியா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னாடி டவுன் ஹாலில் நடந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களோட ஒரு பிளட் டொனேஷன் ப்ரோக்ராம் நீ தானே ஆர்கனைஸ் பண்ணது? ஆமாம், நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து வச்சிங்க சார். நீ இப்படி வாயா. இவர் எதுக்கு அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தாரு? சிவபிரசாத் சித்தாராங்கிற ஒரு பொண்ணோட ஓடி போறதுக்காக தான் அங்க வந்தாரு. அவ என் வீட்டுக்கு வரதுக்காக இவர் அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது எல்லாமே பிளான்றது நல்லா தெரியுது. நான் பாலோட வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சு ஹவுஸ் ஓனர் பண்ண சதி வேலை தான் இது. அந்த நேரத்துல வேணுகோபாலோட தம்பி அங்க வந்திருந்தான். அந்த ஆளுக்கு அங்க வந்தான்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ தனியா இருந்தா கூட உனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. ஹவுஸ் ஓனருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அத ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. நிறைய பிரச்சனை இருக்கு. சார், அவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம்ல சார். அப்போதானே நாளைக்கு மீடியாக்காரங்க இதை பற்றி ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா சிஐ கட்டாயப்படுத்தினாரு, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். அதானே? நான் அப்படி சொல்லுவேனா சார்? எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள வர சொல்லியா சார்? உட்காருங்க. பாலா இப்ப தங்கியிருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனரும் அவ ஹஸ்பண்டோட தம்பியும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. என்ன ஆனாலும் இது இப்போ பொழுது விடிஞ்சதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சார், அவங்க கிட்ட சைன் வாங்கினியா? ஆமா சார். இனிமே விஷயங்களை லீகலா செய்யலன்னு வேண்டாம். உன் காதலி எங்க வரலையா? விட்டுட்டு ஓடிட்டாளா? அதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். கோபி மாமா, அந்த ஹவுஸ் ஓனர் பல தடவை இவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அதுக்காக இவளை பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான். அந்த ஆளோட பேர் என்ன? சுரேந்திரன். அப்ப முன்னாடியே அந்த ஆள் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. இப்பயாவது கொடுக்குறீங்களா? கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார். எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நான் ஒரு பாதுகாப்பா இருக்கணும். ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரையா? சார், அது ஒரு அனானிமஸ் கால் சார். நடுராத்திரி அனானிமஸ் காலை நம்பி சகல வித செட்டப்போடையும் போலீஸ் அங்க போயிருக்கோன்னு நம்பினா நான் முட்டாளா இருக்கணும். இவங்க சொன்ன சுரேந்திரனை ஸ்டேஷனுக்கு வர வச்சு ஒரு வார்னிங் கொடு. பண்ணிடலாம் சார். இனிமே இவங்களுக்கு அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்க சார். இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க.
பாலாவை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு அவன் மேல மான நஷ்டம் வழக்கு போடணும். ஆ அதை பத்தி பாலசுதா தான் ஒரு முடிவு எடுக்கணும். இவகிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். பிரீத்தி, ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில தான் நீ என்னை காப்பாத்த இங்க வந்திருக்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். தேங்க்ஸ். எனக்கு நிம்மதியா வாழ்ந்தா போதும் சார். இந்த விஷயத்துல நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் பார்ட்டி கொல்றதுக்காக கொண்டு போன ஒரு குழந்தைய சொந்த குழந்தையா நீங்க வளர்த்தீங்கல்ல? அந்த ரெஸ்பெக்ட்னால தான் நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன். ஓகே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை வேணும்னு அவமானப்படுத்த பிளான் பண்ணப்பட்ட சதி தான் இதுன்னு கிளியரா தெரியுது. எஃப்ஐஆர்ல அப்படிதான் எழுதுவேன். நீனு தூங்கலையா? உங்களை எதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? அந்த சிவபிரசாத் அங்கிள் எதுக்காக இங்க வந்தாங்க? செல்லக்குட்டி, அம்மா ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு காலையில உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்வாங்க. என்ன, நம்ம கிளம்பலாமா? பாலா, வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீங்க இங்க வந்தது கடவுள் சொல்லி அனுப்பின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நீ நிம்மதியா போய் தூங்கலாம். ஆர்கே, வேணுகோபாலோட அம்மா இங்கதான் இருக்காங்க. அவங்க ஒருவேளை இந்த விஷயத்த தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம ஒரு தடவை பார்த்துட்டு பேசிட்டு போலாம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா சரியா ஞாபகம் வரல. நாங்க 2 பேரும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். பாலா கூட ஒரு குழந்தையோட வந்தாலே, அப்பதான் நாங்க வந்தோம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் பாலாவோட ஃப்ரெண்டு தான். நீங்க விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? என் பையன் பாலா கிட்ட தான் டியூஷன் படிக்கிறான். நான் தான் அவனை எப்பவும் கூட்டிட்டு வருவேன். ஆனா உங்களை பார்த்ததே கிடையாது. பாலா ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டா. அந்த ஆபத்துல இருந்து பாலாவை நாங்க காப்பாத்திட்டோம். விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாலாவை கூட்டிட்டு வந்துட்டோம். அப்ப பாலா வந்துட்டாளா? பசங்களோட இருக்கா. நாங்க அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். இந்த பிரச்சனையில பாலாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஏரியால இருக்க சில பேரும் அப்புறம் உங்க பையன் சுமேஷும் சேர்ந்து தான் ஆளுங்களை வச்சுக்கிட்டு வேணும்னே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு நீங்க பாலாவை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட சொன்னான், நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னு. அதை மதிக்காம போனதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொன்னான். இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற என்னால சில விஷயங்களை சொல்லத்தானே முடியும். இங்க சில பேர் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன். என் மனசுல பட்ட விஷயத்த நான் உடனே அவளை கூப்பிட்டு சொல்லிட்டேன். அது யாருக்கும் தெரியாம இந்த கேஸை நாங்க ஆஃப் பண்ணிட்டோம். இனி இந்த விஷயத்துக்காக பாலாவுக்கு போலீஸ் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது.
பாலா பாவம் இப்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. சின்னதா யாராவது குத்தம் சொன்னா கூட அவளால தாங்கிக்க முடியாதுமா. அதனால நீங்க கொஞ்சம் அவளை பாத்துக்கோங்க. ஏன்னா அவளுக்கு இப்ப உங்களை தவிர வேற யாருமே கூட இல்ல. அம்மா பரவாயில்லம்மா, அதை நினைச்சு இனிமே கவலைப்படாதம்மா, சரியாயிடும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு போதும், கொஞ்சம் நிப்பாட்றியா? இப்பதான் 4-5 தடவை சொல்லி முடிச்சு திரும்பவுமா? அகிலா சரியான நேரத்துக்கு கூப்பிட்டதால இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ண முடிஞ்சது. கேஸ் கோர்ட்டுக்கு போயிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். எங்க இனி யாராவது உன்னை தொந்தரவு பண்ணா நீ பிரீத்தி கால் பண்ணா போதும். நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஏரியால போலீஸ் பேட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு டியூஷன் எடுக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. அப்புறம் ஜித்தனை இங்க அனுப்பாத, கல்யாணிக்கிட்டையும் அப்படி சொல்லிடு. நானே உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லலான்னு தான் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு டியூஷன்ல வேண்டாம், நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டா கூட உன்னை வேணும்னு யாராவது பப்ளிசிட்டி பண்றதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னை டென்ஷன் ஆக்கணுங்கிறதுக்காக சொல்லல பாலா. மனசளவுல நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இனி நீ வெளியில கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாம போக வேண்டாம். குழந்தைங்களை இனி 1 மாசத்துக்கு ஸ்கூல் பஸ்லயோ இல்ல தெரிஞ்சவங்க ஆட்டோலயோ அனுப்புனா போதும். அதுதான் நல்லது. இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ அவமானப்பட்டதால தப்பு செஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல பாலா. தந்திரபூர்வமா 10 பேர் சேர்ந்தா யாரை வேணாலும் அவமானப்படுத்தலாம், அவங்க மரியாதையை கெடுத்துடலாம். நாம தான் அவங்க கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். நீ இவ்வளவு தூரம் தனியா போராடி இருக்க பாரு, அதை என்னைக்கும் மறக்கவே கூடாது. உனக்கு கூட யாரும் இல்லைன்னு தோணவே கூடாது. உனக்கு நாங்க இருக்கோம். வாழ்க்கையில முதல் முறையா ஊர் ஜனங்க முன்னாடி மானம் கெட்டவளா நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சத்த. தனியா இருக்கிற பொம்பளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், வாழ்க்கையே நாசமாயிடும். உனக்கு மட்டும் இல்ல, உன் குழந்தைங்க எதிர்காலமும் வீணாயிடும். நிஜமா சொல்றேன் அத்தை, நான் எந்த வகையிலயும் கலங்க கெட்டவ கிடையாது. 1000 குடத்தோட வாயை கூட மூடலாம், ஆனா ஒரு ஆளோட வாயை மூடி கட்ட முடியுமா? ஒருத்தர் வீட்டு வாசல்லையும் போய் நீ நிரபராதி நிரூபிக்க முடியுமா? ஒரு வீட்டுக்கு பொதுவா இருக்கிறது ஒரே ஒரு வாசல் மட்டும்தான். உள்ள போய் பார்த்தா ஒரு ரூம்லயும் வாசல் இருக்கும். வெளியேந்து வர ஒரு ஆளுக்கு எந்த வாசலை திறந்து வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது வீட்டுல இருக்கிறவங்க தான். வராண்டால உட்கார வேண்டியவங்க ஹாலுக்கு வரவே கூடாது. அதுலயும் புருஷன் ஆதரவு இல்லாத பொண்ணு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேணும் இங்க இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நீ அப்புறம் உயிரோட இருப்பியா? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி பல ஆங்கிள் யோசிக்கணும். உன் புருஷன் இப்பவும் ஜெயில தான் இருக்கான், அவன் இன்னும் சாகல. அந்த நினைப்பு உனக்கு எப்பவும் இருக்கணும். இனிமேலாவது அடங்கி ஒடுங்கி இரு, இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்கும்.
நீ என்னடா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க? அப்படி என்னடா உனக்கு துரோகம் பண்ணா? நடு ராத்திரியில போய் அவளுக்கு கள்ள தொடர்புன்னு சொல்லியிருக்க? ராத்திரியானா ஆட்டோக்காரனுக்கு அவ வீட்டுல என்ன வேலை? இல்ல அவன் தான் செலவுக்கு பைசா கொடுத்துட்டு இருக்கானா? அவ அங்க 2 குழந்தையோட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம யாருமே அவளுக்கு எந்த உதவியும் செய்யல. அவளும் அதை எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம தொல்லை பண்ணாம இருந்தாலே போதும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நான் அவனை கட்டாயப்படுத்தி பாலா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு ஊர்க்காரங்களையும் போலீஸே வர வச்சு அவங்கள பிடிச்ச மாதிரிலாம் இருக்கு. இங்க பாரு, நம்ம அம்மா அங்க இருக்காங்க, 2 குழந்தைகளும் அங்க இருக்கு. அங்க பாலாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ராத்திரி கொஞ்சம் லேட்டா போனானா அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. சதீஷ் மாமா, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? யாரோ தெரியாத ஒரு ஆளு நமக்கு ஹெல்ப் பண்ணா அதை ஏத்துக்கணுமா? நீங்க ஒண்ணே ஹெல்ப் பண்ணல. இங்க பாரு ஆஷா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பாலாக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் உனக்கும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் தானே. அவங்க யோசிக்கணும். இந்த விஷயத்தை இவன் தான் பிளான் பண்ணிருப்பான். இல்லன்னா அந்த நேரத்துல நீ எதுக்கிட்ட அங்க போன? வேணும்னு தான் சொன்னாரு. நான் வேணும்னு பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். அப்ப அண்ணன் சொன்னாரு அடிக்கடி பாலா என்ன பண்றான்னு போய் பார்க்க சொன்னாரு. ஆனா நான் அவனை போய் பார்க்கும்போது அவன் இதெல்லாம் கிட்ட சொல்லவே இல்லையே. உன்கிட்ட சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், அதனாலதான். இல்லனாலும் எங்க போனாலும் முதல்ல துட்டு தரணும்ல. எது எப்படியோங்க எல்லாரும் பிளான் பண்ணி அவளை மாட்டி விட்டுட்டாங்கன்னு தெரியுது. அப்படி பார்த்தா பாலாவை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. டேய், ராத்திரி நேரத்துல பாலா தங்கி இருக்கிற வீட்டை போய் நோட்டம் பாருன்னு சொல்லி உங்ககிட்ட வேணும் சொன்னானா? அங்க நடக்கிறத கவனிக்கிறதுக்காக நான் 2 பேரை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் கிளம்பி அங்க போனேன். இதோட அவளுக்கும் ஆட்டோக்காரனுக்கும் இருந்த உறவு முடிஞ்சிச்சுல்ல. சரிடா, இனி பாலாவுக்கு நீ உதவி பண்ண போறியா? அவளுக்கு இனிமேல் யாரோட உதவியும் தேவையில்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர் அவளை வீட்டுல வச்சிருக்க மாட்டான். அம்மாவை கூட்டிட்டு அவ எங்க தான் போறான்னு பாப்போம். டேய் சுமேஷ், அந்த பாலாவை டார்ச்சர் பண்ணாதடா. அவ எப்படியாவது வாழ்ந்துட்டு போகட்டும். அவ வாழட்டும். ஆனா என்ன தோக்கடிக்க நினைக்கிறா? அதனாலதான் அம்மாவை கூட்டிட்டு போனாங்க. இருந்து அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு அவளை எங்க வேணா போய் வாழ சொல்லு. அவளை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சது நீ தானே நாளைக்கு வேணுவுக்கு தெரிஞ்சா? அதெல்லாம் சொல்ற விதத்துல நான் வேணான்னு கிட்ட சொல்லிக்கிறேன். அப்ப சொல்லிக்கோ. இது விஷயமா இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் ஏத்துக்கணும். தயவு செஞ்சு என்ன விட்டுறா கண்ணா. அவங்க 2 பேருக்கும் தப்பான உறவு இருக்குன்றத நான் நம்ப மாட்டேங்க. பின்னதுக்கு நான் அப்படி சொல்லும் போது நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த? அது என்னோட கடமை. புருஷன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா கூட மத்தவங்க முன்னாடிலாம் வச்சு உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான். உனக்கு நம்பிக்கை வரலனா நீ அங்க போய் விசாரிச்சு பாரு. பாலாக்கு வீடு வாடகை கொடுத்த அந்த ஓனர்கிட்ட மட்டும் போய் கேட்டு பாரு. உண்மை என்னன்றது அவர் சொல்லுவாரு. நம்ம கண்ணு முன்னாடிலாம் அவளை ஆட்டம் போட விட மாட்டேன். வேணும்னா எங்கேயாவது போய் தொலையிட்டோம். இல்லனா அண்ணன் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த ஆட்டோக்காரன் கூட போய் அவ வாழட்டும். நீங்க வேணும்னே பிளான் பண்ணி பாலாக்காவை மாட்ட விட்டுருக்கீங்க. இதுல நீங்க தலையிட்டு இருக்கவே கூடாதுங்க. நான் தலையிடுவேன். பாலாவோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நான் தலையிடுவேன். இது வெறும் சாம்பிள் தான். இனிமேல் தான் அவளுக்கு மெயின் பிக்சரே இருக்கு. அதுக்கப்புறம் பாலாவே இருக்க மாட்டா. டியூஷனுக்கு பசங்க யாரும் வரல? கொஞ்சம் பேர் வந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அவங்கள திருப்பி அனுப்பிட்டேன். இனி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் குழந்தைங்களை அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. என்னால உன் டியூஷன் வருமானம் நின்று போச்சுல்ல. நீ உருவாக்கி தந்த வருமானம் தானே அது. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னால இப்ப உன் பேரும் கெட்டு போச்சு. இந்த அவமானத்தை துடைக்க இப்ப என்னதான் பண்றது பாலா? குழந்தைங்க டியூஷனுக்கு வரலன்னா வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சில்லியா பேசிட்டு இருக்க? என் பேர் கெட்டு போச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீ ஒரு பொண்ணு. வெளியே நடந்து போறப்ப மத்தவங்க பேசுறதை கேட்டு உடஞ்சு போயிடுவ. அப்படி நான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். இனிமே நான் விழவே மாட்டேன். கிண்டல் பண்றவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகட்டும். எனக்கு என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த என் புருஷனுடைய அம்மா இருக்காங்க. நாங்க சாப்பிடலனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். நானே தளர்ந்து போயிட்டேன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஆனால் அது உனக்கு பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடும். என் விஷயத்தை விட்டு தள்ள. உன் கூட ஒரு வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டுக்கிட்டு உன் கூட ஓடி வரதுக்கு ஒரு பொண்ணு தயாரா இருக்கால, அவ விஷயத்தை பத்தி பேசுவோம். சித்தராவை பாத்தியா? நாம தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம் கூட அவளை ஃபேஸ் பண்ண சங்கடமா இருக்கு. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் தூங்குறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. நான் வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனதுனால உங்க 2 பேருக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு. சாரி. அதெல்லாம் நீ மறந்துடு சித்தாரா. சிவபிரசாத் நிரபராதின்னு உனக்கு தெரியும்ல. நீங்க முன்னாடி பிளான் பண்ண மாதிரி அந்த விஷயம் நடக்கட்டும். நம்ம விருப்பப்பட்ட ஒருத்தரை நம்ம இழக்கவே கூடாது. நான் தான் சொன்னல, என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே நாங்க தப்பிச்சு போயிடணும்னு. சொந்த பந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா என்னால எங்கேயுமே போக முடியாது. அதனாலதான் அவசரப்பட்டேன். இனிமே லேட் பண்ணாதீங்க, இங்க இருந்து ஓடி போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணாதீங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.